விஜயாவும் மனோஜும் சேர்ந்து ரோஹிணிக்கு விவாகரத்து தர வக்கீல் கிட்ட பேசுறாங்க. வக்கீல் ரோஹிணிக்கு விவாகரத்து நோட்டீஸ மெயில்ல அனுப்புறாரு. இன்னொரு பக்கம் மீனாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ரோஹிணி பண்ண வேலைக்காக அவளை திட்டிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வக்கீல் நோட்டீஸ் வந்ததை பார்த்து ரோஹிணி ஷாக் ஆயிடுறா. அதுக்கப்புறம் ரோஹிணி கிறிஷ ஸ்கூல்ல விட்டுட்டு வர்றா. அப்போ மீனாவோட ஃப்ரெண்ட்ஸ் ரோஹிணிய வண்டியில ஏத்தி ஆடி அடின்னு வெளுத்து எடுக்கிறாங்க. சத்யாவும் ஹெல்ப் பண்றாரு. அப்புறம் ரோஹிணிய முத்துவும் மீனாவும் இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு வர்றாங்க. அதை பார்த்து முத்துவுக்கும் மீனாவுக்கும் ஷாக்கு. எதுக்கு இப்படி பண்ணீங்கன்னு ரெண்டு பேரும் கேக்குறாங்க. அதுக்கு மீனாவோட ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பண்ண துரோகத்துக்கு இது எவ்வளவோ கம்மி, இவளை சும்மா விழக்கூடாது, நீங்களும் அடிங்கன்னு சொல்றாங்க. அப்புறம் மீனா தன்னோட ஃப்ரெண்ட்ஸை திட்டுறா. ஆனாலும் ரோஹிணிக்கு மீனா முத்து மேல பயங்கர கோவம். அப்புறம் மனோஜ் கடைக்கு போன ரோஹிணி முத்துவும் மீனாவும் பண்ணுனத அண்ணாமலை கிட்ட சொல்றா. நாங்க அடிக்கல, இதுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு மீனா சொல்றா.